சுரேஷ் கண்ணன், இப்போ இருக்கக்கூடிய சூழல் அதிமுகவுக்கு மிக குறிப்பா எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்கிறார். இன்னும் ஒரு மாதத்துல பொதுச் செயலாளர் தேர்தல் நடக்கவிருக்கு அப்படின்னு ஆயத்தமாயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்படியான ஒரு சிக்கலை அதிமுக எதிர்கொண்டிருக்கிறது. மிக குறிப்பா கனகராஜ் குறிப்பிட்ட மாதிரி மடியல் கணம் அப்படின்னு ஒரு பிரிவும், இல்ல எது வந்தாலும் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு டீல் பண்ணக்கூடிய ஒரு பிரிவாகவும் 2 பிரிவாகவும் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறார். வணக்கம். அண்ணன் கனகராஜன் மூத்தவர், அரசியல் அனுபவம் மிக்கவர். ஆனா கடந்த எடப்பாடியார் பதவியேற்ற நாட்கள் இருந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் இப்படியே சொல்லிட்டே இருக்கின்றா அதிமுக வலுவிழந்து போகும் என்று நம்புகிறார். தொண்டும் சதையும்பாங்க, பிஜேபி அடிமை அரசுன்பாங்க, பிஜேபி சொன்னா பயப்படுவாங்கன்பாங்க, ஒரு பகுதியினர் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த பகுதியினர் சொல்ல மாட்டாங்க. அந்த பகுதி தமிழ்நாட்டுலதான் இருக்கா, தமிழ்நாட்டை தாண்டி போயிருக்கான்னு சொல்ல மாட்டாங்க. எந்த வழக்கு இல்லை. இருக்கக்கூடியவர்கள் கனம் இல்லாதவர்கள் அது யாருங்கிறது உங்களுக்கே விட்டுறோம். இல்ல அப்படிலாம் கூடாது. சொல்லுங்க, நாங்க தைரியமா எந்த வழக்கும் பாயல, என்ன வழக்கு செயல்படுத்தல, பிரச்சனை இல்ல, எந்த வழக்கு பயன்படுத்தாம இருக்கு, எந்த வழக்கை சந்திக்கவில்லை, எல்லா வழக்கையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எதிர்கட்சியான வழக்கும் நல்லாவே தெரியும். மத்திய அரசு எந்த வழக்கை போடவில்லை, மத்திய அரசு என்ன செயல்படுத்தவில்லை, எல்லாம் இது பண்ணியாச்சு. எந்த இடத்தில் இவங்க ஆர்டிபிஷியலா அதிமுகவை வலுவிழக்க செய்வதற்காக இது போன்ற ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே இருக்கிறார். சரி, அவங்க நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டேன், அதுக்கு எங்க அண்ணனுக்கு சொல்ல சொல்லுங்க. நீங்க அவர்களை குற்றம் சொல்வது இருக்கட்டும், நான் நேரடியா கேட்கிறேன். இவ்வளவு சண்டை, இவ்வளவு வார்த்தை பிரயோகங்கள், ரொம்ப மோசமா 2 தரப்பும் விமர்சனங்கள் எழுந்தது. அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கீங்களா இல்லையா? ஒரு விஷயம், மக்கள் நல கூட்டணி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்ந்து ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அது அப்புறம் பேசலாம். நான் எடுத்துக்காட்டு சொல்லி சொல்றேன். ஏன் நீங்க நான் எடுத்துக்காட்டு கூட சொல்ல விட மாட்டேங்க. நெறியாளர் ரொம்ப தூரமா நம்ம இப்ப இங்க பேசி இல்ல, நம்ம 24க்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க பின்னாடி 19க்கு போறீங்களேன்னு கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. நான் 14 கூட கம்பாரிசன் கொடுக்கிறேன். சரி சொல்லுங்க. இப்ப 68 கம்பாரிசன் கொடுக்கறவங்களா இருக்காங்க, நம்ம இங்க பேசுறவங்க இல்ல. 67 இப்படி இருந்தது, 68 இப்படி இருந்தது, 86 இப்படி இருந்ததுன்னு சொல்லப்ப இப்ப ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணி திமுக மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கா இல்லையா? எந்த எண்ணத்தோடு அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டவர்கள் எந்த கூட்டணியோ இன்றைக்கு அப்படியே கரும்பு விவசாயிகளுக்கு கூட ஆதரவாக பேசாத நிலைக்கு மாற்றப்பட்டு அடிமைப்பட்ட கம்யூனிஸ்டா மாறின நிலைமை என்ன இருக்கா இல்லையா? அப்ப நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு திரு கனகராஜ் பதில் சொல்வாரு. நீங்க ஒப்பீட்டளவுல சொல்றீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் சினாரியோவுக்கு பதில் சொல்லுங்க. நான் வந்துட்டேன் அண்ணன் கட்டாயம் சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும், அதுல மாற்றமே கிடையாது. இப்ப அடுத்து அதிமுக பிஜேபியில ஒரு சின்ன சலசலப்பு. அந்த சலசலப்புக்கு யார் காரணம்னு அதிமுக காரணம் இல்லைன்னு ஊருக்கே தெரியும். யாருமே நான் இப்ப பிஜேபியை அதிமுக குறை சொல்லல. பிஜேபி இருந்து வந்த ஒரு நபர் ஒரு குறையை சொல்லிக்கிட்டார், அதற்கு பதில் சொல்ல வேண்டியது பிஜேபி. அதை விட்டுவிட்டு அதிமுக கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுவது நியாயம் இல்லை என்று எல்லோருக்கும் தெரியும். இன்னொன்னு, ஓபிஎஸ் மாதிரி அண்ணன் இபிஎஸ் நினைக்காது. ஓபிஎஸ் வேற, இபிஎஸ் வேற. அதிமுக இன்னைக்கு தலைமை இபிஎஸ். அவர் பிஜேபி கண்டு அடிமையோ பயப்படுறதோ அடிமை அவர் பயப்படுறாருன்னு யாருமே சொல்ல. திரு சுரேஷ் கண்ணன், நீங்க சிக்கல் எழுந்ததே என்னன்னா, நீங்க இன்றைக்கும் 2024 பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடியே வர வேண்டும், அவருடைய நல்லாட்சி தொடரணும்னு சொல்ற அந்த கட்சியினுடைய மாநில தலைவரை கடுமையாக விமர்சித்து விட்டு உங்கள் கட்சிக்கு ஒருத்தர் சேர்றாரு, அவருக்கு நீங்க ஏன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்கிறீங்க, அது கூட்டணி தர்மத்தில் வராதா அப்படின்னு கேட்கிறாங்க. அங்கதான் ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. பல்வேறு சூழ்நிலையில் கூட்டணி தர்மத்தை தாண்டி நிறைய பேர் வேலூர் கார்த்தியாயனை சேர்த்திருக்காங்க, நம்ம சோழம் அந்த முன்னாள் எம்எல்ஏ சேர்த்திருக்காங்க, மாணிக்கத்தை. அதெல்லாம் சேர்க்கிறப்ப அந்த கூட்டணி தர்மம் எல்லாம் எங்க போச்சு? பொதுக்குழு நடக்கிறப்ப அண்ணன் ஓபிஎஸ் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி நான் சொல்ல வந்த இடத்த நீங்க அண்ணன் மாற்றி எடுத்துட்டீங்க. அதுக்காக நான் சொல்ல வரேன், இபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமை,
அதிமுகவுக்கு மரியாதைக்கு எங்கே கேடு விளைவித்தாலும் அதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இல்ல. அதுதான் இப்ப நீங்க உங்களுடைய எதிரியை நீங்க மாத்தி நிர்ணயிச்சிட்டீங்களாங்கிற கேள்வி வருது. நீங்க திமுக அப்போசிஷன், நீங்க திமுகவை எதிர்க்க வேண்டிய சூழல்ல இப்போ கூட்டணிக்குள்ளவே பாஜக உடனே சண்டை போடக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கறத கேள்வி. இல்ல, சண்டையே போட வேண்டியது இல்ல. கூட்டணி இருக்கா இல்லையா அவ்வளவுதான். கூட்டணி போன வட்டத்தோட நீங்க அடுத்த வட்டம் இருக்கா இல்லையான்னு எடப்பாடியாரே சொல்லிட்டாரு, தொடரும் தான் சொல்லியிருக்காரு. அந்த கூட்டணியை நிலைநிறுத்துவது இல்லாமல் செய்வதெல்லாம் அவங்களோட செயல்பாட்டில் இருக்கின்றது. இன்றைக்கு நீங்க அதிமுகவை குறை சொல்வது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. யாரும் குறை சொல்லல. 2024 மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி தான் வரணுங்கிறத எடப்பாடி பழனிசாமி தொடங்கி எல்லா மூத்த நிர்வாகிகளும் சொல்லிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நட்டா சொல்றார் தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா சொல்றார். அது யாருக்கான சமிக்ஞை, யாருக்கான எச்சரிக்கை? உங்களுக்கு தெரியாதா? எடுத்து பாருங்க. பிஜேபி முதல்ல இருந்து 4 பேர் இந்த பிஜேபில இருந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட கொள்கை. எந்த ஒரு கட்சியும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுக்காக ஆட்சியை பிடிக்கும் நோக்கம் தான். அடிமையால இருக்க மாட்டாங்க. அந்தந்த கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுவது நியாயமான விஷயம் தான். அந்த கொள்கையில சொல்ற 4 பேருக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வளர்ந்துட்டோன்னு வேற சொல்றாங்க, ஊருக்கு வந்துட்டோன்னு வேற சொல்றாங்க, பூத்துக்கு ஆள் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. நாங்க தான் பெரிய கட்சி, நாங்க எதிர்கட்சியே நாங்க தான், நாங்க இல்லன்னா தமிழ்நாடே இல்லைனாங்க. ஆனா ஈரோடு கிழக்குல அதிமுக பெரிய கட்சின்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்ப இது ஒரு கட்சி ஆசைப்படுவதில் தப்பு கிடையாது. இது ஆசை. அவர் நட்டா பாவம் அதெல்லாம் பேசிட்டு போறாருங்க. ஏங்க உங்களுக்கு கஷ்டம்? காங்கிரஸ் நீங்க ரொம்ப பெருந்தன்மையா 2024 மீண்டும் பிரதமராக மோடி வருவார், அதுக்கு அதிமுக துணை நிற்கும்ங்கிறீங்க. 2026 தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சி அமைக்கும், அதுக்கு பாஜக துணை நிற்கும்னு நட்டா சொல்லல. இல்ல, நீங்க நல்லா கேட்டுப்பாங்க. இது வரைக்கும் இந்த தடவை சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்சிருக்கோங்க. ஆட்சி பிடிச்சிட்டாங்களா? இல்ல, அது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். எப்ப நடக்கும்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. ஆனா குறிக்கோள் ஒரு கட்சி. அதே நேரத்துல அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு நாங்க துணையா இருப்போம்னு சொல்லல, அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையே இல்ல. அவங்க துணையா இல்லாட்டினாலும் பிரச்சனை இல்ல. அவங்க துணையா தான் இருக்குன்னு அவசியமும் கிடையாது. அவங்க என்ன பண்ணணும்னு வேலையும் கிடையாது. அப்ப அந்த இடமே வேறு. சரி. சோ அந்த இடத்தில் அந்த கட்சிக்கான தலைவர் அங்கே வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து அதன் செயல்பாட்டை சொல்கிறார். அங்கே அதிமுகவுக்கு தான் நாங்க இருப்போம் சொல்ல முடியாது. அதை சொல்வதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஆனால் எந்த இடத்திலும் அதிமுக தன்மானத்தை விட்டு கொடுக்காது, தன்மானத்தை விட்டு செயல்படாது. அது ஒண்ணு மட்டும் எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்குங்க. எதுக்காகவும் பயப்பட மாட்டாங்க. ஒரு பிரிவினர்களா கிடையாது. தன்மானத்திற்கு சவால் விடப்பட்டிருக்கு அப்படிங்கறது அதிமுக உணர்ந்திருக்கு. இப்ப அதிமுகவினுடைய மௌனம் அதை ஏத்துக்கிச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா?